இசையோடு விளையாடும் காற்றலையில் கானம் இசைக்க வருகிறது. இணைய வானொலியின் இணைய முதல்வன் உங்கள் தாமரை வானொலி. புதிய மாற்றங்களுடன் புதிய நிகழ்வுகள் உங்கள் தாமரை வானொலியில். உங்கள் சந்தோஷம் எங்கள் குரல். நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. நேர்கள் இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தரவானொலி தாமரை எவத்தனுடைய நேர்வழி எனும் ரமதான் ஸ்பெஷல் நிகழ்ச்சியினூடாக, அதாவது எமது நேர்களுக்கு எமது சொந்தங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக குற்றப்பரிகாரம் கஃபாரா அப்படின்னு சொல்கிற விடயத்தை பற்றி தான் எமது நேர்களுக்காக நாங்கள் நிகழ்ச்சியில் இன்று சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா இஸ்லாம்? நிச்சயமாக. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா சொல்கின்றான், எவர் ஒரு மனிதன், அதாவது மனிதன் என்பவன் பாவத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், அவன் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் அவன் மலக்காவான்னு சொல்கிறான். நிச்சயமாக. எனவே எமது நேர்களுக்கும் எமது சொந்தங்களுக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விடையும் என்னென்னு சொன்னால், நாங்கள் தவறளிக்கக்கூடியவர்கள் அந்த தவறிலிருந்து எவ்வாறு மீண்டு பரிகாரங்களை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்று நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் இப்போ பெரும்பாவம் ஒன்று செய்தால் அதற்கான குற்ற பரிகாரங்கள் தொடர்பில் அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான விடயங்களை எங்களுடைய மனித சமுதாயத்துக்காக சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், முதலாவது ஒரு பெருங்குற்றத்துக்கான பரிகாரத்தை நோக்கின்ற போது ரமலான் மாத நோன்பை நோற்ற நிலையில் மனைவியுடன் உடலுறவு கொண்டவரின் பரிகாரம் தொடர்பாக அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தகைய விடயங்களை சொல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், முதலாவதாக முதலாவது அந்த நோன்புடைய காலங்களில் ஒரு மனிதர் வந்துட்டு தன்னுடைய மனைவியுடன் நோன்பை பிடிச்ச நிலையில் உடல் உறவு கொண்டாடுன்னு சொன்னால் அதற்கான பாவம் என்ன, அந்த பாவத்தினை அறிஞ்சு கொண்டும் அந்த மனிதர், அதாவது தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் சொல்லிட்டு இருக்கு தானே ஃபசத். அது மாதிரி தெரிஞ்சு ஒரு மனிதன் செய்கிற நிலையில் அவன் நிறைய பாவங்களுக்கு இடையில் அவன் அப்படியே மாட்டப்படுறான். முதலாவதாக ரமதான் நோன்பு நோற்று நிலையில் தன் மனைவியுடன் உள்ளுறவு கொண்டால் பின்வரும் அந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது செய்யலைன்னு சொன்னால் அவர் நஷ்டவாளியாக மாறுகின்றான்னு சொல்லலாம். முதலாவதாக அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு அடிமையை உரிமையை விட வேண்டும், அதாவது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த 2 மாதம் அந்த மனிதர் நோன்பு நோக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடுக்குள்ளே அந்த மனிதர் தள்ளப்படுறாரு. அதுவும் அவரால் முடியலை அப்படின்னு சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அதாவது 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடான நிலைக்குள்ளே தள்ளப்படுறார். இது சம்பந்தமாக தான் ஒரு ஹதீஸ் சொல்லுது. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் தவறளித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார், என்ன தவறளிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அவர் சொல்கிறார், அந்த மனிதர், நான் ரமலானின் பகல் நேரத்தில் என் மனைவியுடன் உடலுறவு கொண்டு விட்டேன் என்று சொல்கிறாரு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாரு, உங்களால் முடியும்னு சொன்னால் ஒரு அடிமைக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அதற்கு எனக்கு சக்தி இல்லை என்று அந்த மனிதர் சொல்கிறாரு. அப்போ தனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாரு, உங்களால் முடியும்னு சொன்னால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோருங்கள் என்று நபி சொல்கிறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ரசூலுல்லாஹ் அவர்களேன்னு சொல்கிறாரு. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாரு, 60 மிஸ்கீன்களுக்கு உணவளியுங்க, அதையாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அதற்கு சக்தி இல்லை நபியே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றாருன்னு சொன்னால், உட்கார்ந்து கொள்ளுங்க, இங்கே இருங்கன்னு சொல்கிறாரு. இருந்து பேரீச்சம்பழை கூடி ஒன்றை கொடுக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதை கொண்டு போய் நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஸோ இந்த தவறுகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இதற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ரமலானுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அதாவது பாவம் மன்னிக்கும் காலம்னு சொல்லுவாங்க. நிறைய பாவங்களை மன்னிச்சு கொள்றதுக்கான காலம் தான் இந்த ரமலானுடைய காலம். உங்களால் முடிஞ்ச அளவில்
பாவங்களை குறைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் செஞ்ச பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கூடிய இந்த ரமலானுடைய கொள்ளையடிக்கும் காலங்களில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு அதே போல் இன்னுமருடைய சொல்லி காட்டுகின்றார்கள். பெரும்பாவங்களின் ஒன்று, அந்த பெரும்பாவங்களிலிருந்து மீள்வதாக இருந்தால் இத்தகைய பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு சொன்னால், மாதவிடாய் காலத்தில் மனைவியுடன் உடலுறவு கொண்டவரின் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான பரிகாரங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். மனைவி மாதவிடாய் காலமாக இருக்கும் போது உடலுறவு கொள்வது பெரும் பாவமாகும். அப்படி ஈடுபட்டவர் பின்வரும் பரிகாரத்தை வழங்க வேண்டும். மாதவிடாய் நேரத்தில் தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டவர் ஒரு தங்க காசு அல்லது அரை தங்க காசு தர்மமாக கொடுக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிவாயத்து செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மத் மற்றும் திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேர்களே, சொந்தங்களே, அதே போல் இன்னும் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியத்தை முறியடிக்கின்ற ஒருவருக்கான பரிகாரங்கள் தொடர்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையான கருத்து தான் ஃபசாத். அதாவது நிறைய மனிதர்கள் சத்தியத்தில் விளையாடுவாங்க. தெரியும் தானே, எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் மட்டும்தான் காலத்தின் மீதும் அல்லது என்னுடைய படைப்பினத்தின் மீதும் சத்தியம் செய்து கொள்வேன், மனிதராகிய உங்களுக்கு அதற்கான உரிமை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நான் இறைவன் சொல்கிறான். ஏன்னு சொன்னால், நீங்கள் என்னென்ன மீதில் மட்டும்தான் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது 3 விதமான சத்தியம் இருக்கின்றது, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி. அப்படியும் சத்தியம் செய்து அவர் விளையாடிட்டாரு, அதாவது பொய்யான சத்தியம் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதற்கான பரிகாரத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அப்படியும் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், முதலாவது 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி 10 ஏழைகளுக்கும் அவங்களால் உணவளிக்க இயலாது, அதற்கும் அவங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஏழைங்களுக்கு, அதாவது எல்லாமே ஒரு தலைப்பு தான் சொல்லுவாங்க, 10 ஏழைங்களுக்கு உடை வாங்கி கொடுக்க வேண்டும். அவங்களுடைய அந்த மானங்களை காண்பதற்கு உடை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமையிட உரிமையிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதங்களுக்கான இது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது எமது நேர்களே, சொந்தங்களே, இத்தகைய விடயங்கள், அதாவது பெரும்பாவங்களிலிருந்து நாங்கள் இத்தகைய பரிகாரங்களை பெற்று நாங்கள் மீண்டு கொள்ளலாம் என்று சொல்லித்தான் எமது நேர்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் நேர்வழி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான், உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றின் தவறினால் உங்களை பிடிப்பான். எனவே சத்தியத்தை முறியடித்தால் அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானவற்றை கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவர் பெற்றிராது விட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நிற்க வேண்டும். நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது இதுவே உங்கள் சத்தியங்களின் பரிகாரமாகும். உங்கள் சத்தியங்களை முறியடித்து விடாமல் பேணி காத்து கொள்ளுங்கள். நீங்களே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் அச்சத்தியங்களை ஆயத்தங்களை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகின்றான். இது 5ஆம் அத்தியாயம் 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நேர்கள் தொடர்ச்சியான இதுங்க. இது உங்களுடைய முதல் திருவானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி ரமலான் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டுவிட்டு வரலாம். பாடலை பாடி இருக்கின்றார் இஸ்லாமிய பாடகர் நாகூர் ஹனிஃபா. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே.
மகத்துவமோங்கும் அருஷின் தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே. நிகரில்லாத தனியோ நீயே, நேர்மையாளனும் நீயே. இதமுடன் உயிர்கள் படைத்தவன் நீயே, எங்கள் முகம் பார்ப்பாயே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆகுக என்னும் புன் என்ற சொல்லால் அனைத்தையும் படைத்தவன் நீயே. பாகுடன் குர்ஆன் வேதம் தந்தவன் நீயே. நலம் பெற எங்கள் பாவங்கள் போக்கி நன்மை வாழ்வளிப்பாயே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. எல்லா புகழும் உனக்கே சொந்தம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயே. நல்லார் நெஞ்சில் என்றும் வாழும் வல்லமையாளனும் நீயே. பாங்குடன் எங்கள் துஆவை ஏற்று, பாங்குடன் எங்கள் துஆவை ஏற்று பாவம் பொறுத்தருள்வாயே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மான். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இறைவன் தாயை விட 70 மடங்கு பாசமுடைய அந்த ரப்பு தான் எப்போவுமே தன்னுடைய அடியானுக்கு பாவம், அதாவது நரகத்தை கொடுக்க விரும்ப மாட்டான். ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று சொல்லியிருக்கார் நபி முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்துட்டு பாவம் செய்ய முயன்றான்னு சொன்னான், அதாவது ஒரு தப்பை செய்ய போகிறான்னு சொன்னால், நபி சொல்லுவானா மலக்குமாருங்கிட்ட அந்த பாவத்தை எழுதாதீங்க, அதாவது நம்மளோட இடக்கை வழக்கையில் இருக்கிற அந்த மலக்குமார்ட்ட சொல்லுவானா, அந்த பாவத்தை எழுதாதீங்க, என்னுடைய அடியான் அந்த பாவத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியே இருப்பானாம். எப்பொழுது அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்கின்றானோ அப்போதான் இறைவன் கவலையாக சொல்லுவானாம் அந்த பாவத்தை எழுதி கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு மனிதன் நன்மை செய்ய முயன்றான் சொன்னான், ஒரு நன்மை செய்யணும், ஒரு ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி நன்மையை நினைச்சான்னு சொன்னாலே அல்லாஹ் சொல்கிறானா, நீங்கள்